கறிக்கடையில வந்து வாங்கி போட போட பண்ணி பிய தின்ன மாதிரி தின்னு விட்டு இப்ப வந்து என்னைய கேக்குற யாரா நீங்கிற அறிவு இருக்கா? அந்தம்மா கொடுத்த நீ எப்படி பேசுற? வாங்கி அத பழமொழி சொல்லியிருக்காருல்ல, கடை வாங்குற வரைக்கும் காலப்பொடி, கடன் கொடுத்து வந்தா நெஞ்ச நிமித்துன்னு சொன்ன மாதிரி மரியாதை காசு எவ்வளவு நான் அவு தள்ளுவீங்க கிழிச்சா நீங்க இவ்வளவு நல்லா கொடுக்காத காசு அப்ப கொடுக்க போறியாக்கும். எனக்கு 44,433 ரூபா 3.25 ரூபா 25 காசு 75 பைசா. இது என்ன கணக்கு? இதே செங்கணக்கு எழுதிக்க. ஒண்ணு காசை கொடு. அந்தம்மா பால் கொடுத்து இழைச்சு போச்சு. என் முரசேரி அடிக்கிறேன், அடியில பிடிக்கிறேன், ஒண்ணு காசு கொடு, இல்லையா பால் கொடு. சாயந்தரம் பால் வீட்டு பக்கமா வாங்க. குழந்தைக்கு பால் கலந்தா நீ போய் கொடு பால். இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன குறைச்ச? அதுல குறைச்சலாம், இதுல குறைச்சலாம், மடியில குறைச்சலாம், மாட்டுல குறைச்சலாம், பால்ல குறைச்சலாம், கண்ணு குட்டி கூட இல்லாம கறந்து உனக்கு கொடுத்துச்சு இல்ல. என் முரசு இப்பதான் சொன்னேன், போய் காசு வாங்கிட்டு வா. இல்ல இதையெல்லாம் பிரச்சனை. வீட்டை வாடகை விட்டுட்டு வீணா போய் நான் எப்படியாவது வீட்டு வாடகை கொடுத்தலான்னு நான் நினைச்சேன். சரி, நான் வேலைக்கு போயாவது சம்பாரிச்சு கொடுத்தலான்னு தான் பார்த்தேன். நீ எப்ப வேலைக்கு போறது எப்ப கொடுக்கறது? எங்களை பார்த்தாலே